दानधर्मे मनो करोतु प्राचीनवाचस्तु विचारिसोऽहम् अज्ञोऽपि गीतावर्तले सलिप्सुहं यतः प्रभोरे वदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्तियोगोचरः नारायणपरब्रह्मगीताशास्त्रे समेरितः मध्यवे भगवत्तत्त्वज्ञातात्मवाप्तिसिद्धये ज्ञानकर्म विनिवर्त्य भक्तियोगप्रकीर्तितः ऐश्वर्यस्य अक्षरयातात्म्य भगवच्चरणार्थिनां वेदोपादे सिद्धभावानाम् अष्टमे भेद उच्यते. ஹரே கிருஷ்ணா. இன்று பகவத்கீதையினுடைய 8ஆம் அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரயுத்ய ச மய்யர்பிதமனோ புத்திர் மாமே வைசதங்ஷயः. Translation: Therefore, at all times, remembering me, fight without doubt, with intelligence and mind offered to me, you will attain me. Commentary: Since previous thought are the cause of thought at death, you should remember me at every moment and fight. To teach people, engage in your prescribed duties of fighting, offering your mind and intelligence to me. You will attain only me and nothing else. Have no doubt about this. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்குகிறோர் திராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அகில உலக கிருஷ்ண பக்தி தாபகாச்சாரியர். மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ண. எனவே அர்ஜுனா, என்னை இந்த கிருஷ்ண உருவில் எப்போதும் எண்ணிக்கொண்டு அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான போரிடுதலையும் செய்வாயாக. உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உன்னுடைய மனதையும் புத்தியும் என்னில் நிலைநிறுத்துவதன் மூலம் நீ என்னையே அடைவாய் என்பதில் ஐயமில்லை. பொருளுரை: அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவுரை பௌதீக செயல்களில் ஈடுபட்டிருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் மிக முக்கியமானதாகும். விதிக்கப்பட்ட கடமையும் தொழிலையும் விட்டுவிடும்படி கடவுள் கூறவில்லை. அவற்றை தொடர்ந்து செய்து கொண்டே ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தின் மூலம் கிருஷ்ணரை நினைக்க முடியும். இஃது ஒருவனை பௌதீக கலங்கங்களிலிருந்து தூய்மைப்படுத்தி அவனது மனதையும் புத்தியும் கிருஷ்ணரில் ஈடுபடுத்தும். கிருஷ்ணரின் திருநாம உச்சாரணத்தின் மூலம் உன்னத லோகமான கிருஷ்ணலோகத்திற்கு ஒருவன் மாற்றப்படுவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கிருஷ்ணர் இங்க ஒரு முடிவான விஷயத்தை பத்தி பேசுறார். என்ன சொன்னார் கிருஷ்ணர்? இறக்கும் தருவாயில எவன் ஒருவன் என்னை நினைத்து கொண்டே உடலை விடுறானோ அவன் என்னுடைய லோகத்தை அடைகிறான் அப்படிங்கிற விஷயத்த அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா அர்ஜுனன் ஆசைப்பட்டான், இந்த விஷயத்த கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஒருவன் இறக்கும் தருவாயில இல்ல ஒருவன் பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த சுழற்சியிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் ரொம்ப தெளிவான பதில் சொல்றார். நீ இறக்கும் தருவாயில என்ன நினைச்சிட்டு உடலை விட்ட அப்படின்னா கண்டிப்பா என்ன அடைவ. இல்லை வேற எந்த விஷயத்தை நினைச்சிட்டு உடலை விட்டாலும் கண்டிப்பா அந்த நிலை அடையவ அப்படின்ற விஷயத்த என்ன சொல்றார் கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா சொன்னார். இன்னும் வரக்கூடிய அத்தியாயங்கள்ல இது இன்னும் விளக்கி பேசுவார். எப்படி ஒருவன் இறக்கும் தருவாயில உடலை விடும்போது எந்த நினைவோட உடலை விடுறானோ அதை ஏன் அடையிறான் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுவார் இன்னும் வரக்கூடிய 13, 15ஆம் அத்தியாயங்கள்ல இன்னும் விளக்கமா பேசுவார். ஆனா இந்த விஷயம் இதுதான், பகவானுடைய திருநாட்டை அடையணும் அப்படின்னா, நம்முடைய சொந்த வீட்டை அடையணும் அப்படின்னா, மறுபடியும் பிறப்பு இறப்பு அற்ற அந்த மோட்ச லாபத்தை அடையணும் அப்படின்னா அவன் செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், ரொம்ப எளிமையான விஷயம். என்னது? பகவான் மேல பற்றுதல் வளர்த்துக்கணும், அவ்வளவுதான். ஏன் பகவான் மேல பற்றுதல் வளர்த்துக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, நாம் இறக்கும் தருவாயில நமக்கு எது மேல பற்றுதல் அதிகமா இருக்கோ அதான் நம்ம நினைப்போம். பயிற்சியை காட்டிலும் பற்றுதலுக்கு ரொம்ப சக்தி அதிகம். பயிற்சியினால ஒரு விஷயத்தை நம்ம நினைக்க முடியாது. பரத மகாராஜனுடைய கதையை பார்த்தோம் இல்லையா? ஸோ பரத மகாராஜர் என்ன பண்ண அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் பயிற்சி பண்ணிட்டு இருந்தான். தியானத்துல பகவான் நினைக்கிறதுக்கு பயிற்சி பண்ணிட்டு இருந்தான். ஆனா அந்த பயிற்சி அவனுக்கு கை கொடுக்கல. இதே கொஞ்ச நாள் அந்த மானோட பழகிட்டு இருந்தான். அந்த மான் மேல என்ன பண்ணா? பற்றுதல் வளர்த்துக்கிட்டான். அந்த பற்றுதல் தான் கடைசியில் வந்து நின்றுது. ஸோ அதனால இங்க அபியாசத்தை காட்டிலும் ஆசக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஸோ அதனாலதான் கிருஷ்ணர் வந்து 7ஆம் அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாரு? மையா சக்த மனா பார்த்த அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என் மீது பற்று கொண்ட மனதுடன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த பற்றுதல் வளர்த்துக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒருவர் மேல பற்றுதல் எப்படி வளரும் அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கும் வழி என்ன பண்ணியிருக்காரு கிருஷ்ணன் நமக்கு பகவத்கீதை சொல்லியிருக்காரு. 2ஆம் அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். தியாயதோ விஷயான் பும்சகா சங்கஸ்தேசு பஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகங்கள்ல நமக்கு எப்படி ஒருவன் மேல பற்றுதல் வளரும் அப்படின்ற விஷயத்த பேசுறாரு. என்ன சொல்றாரு? ஒரு விஷயத்தை நம்ம மறுபடியும் 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 தியானம் செய்வதால, அந்த விஷயத்தினுடைய பெருமையை புரிஞ்சுக்கிறதுனால, அந்த விஷயம் நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு என்னெல்லாம் செய்ய போடுது அப்படின்ற அந்த பிரயோஜனத்தை புரிஞ்சுக்கிறதுனாலையும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பொருள் மேல பற்றுதல் வளர்த்துக்க முடியும். குறிப்பா சேவை பண்றதுனால. இந்த உலகத்துல நம்மளுக்கு பற்றுதல் அப்படித்தானே வளருது. எந்த ஒரு பொருள் மேலயும். அந்த பொருளை என்ன பண்றோம்? மறுபடியும் மறுபடியும் பார்க்கிறோம். அந்த பொருளை பற்றி மறுபடியும் மறுபடியும் கேட்கிறோம். அந்த பொருளுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படிங்கறத என்ன பண்றோம்? யோசிச்சு பார்க்கிறோம். அப்புறம் அந்த பொருளை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் எப்படிலாம் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? உட்காந்து கற்பனை பண்ணி பார்க்கிறோம். இறுதியில் என்ன பண்றோம்? அந்த பொருளை பெற்றுறோம். பெற்ற பின்னாடியும் பற்றுதல் வந்து உடனே வந்துடாது. அந்த பொருளை உபயோகப்படுத்த இல்ல அந்த பொருளுக்கு நம்ம சேவை பண்ண என்ன ஆயிடுது? பற்றுதல் அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண ஒரு சின்ன டூ வீலர் வாங்கினாவே கூட என்ன பண்றாங்க அப்படின்னா அது மேல அட்டாச்மெண்ட் எப்போ வருது? அதை எவ்வளவு கவனமா என்ன பண்றான்? தினசரி தொடச்சி தினமும் அதை என்ன பண்றான்? பார்த்து பார்த்து அதை அப்படி பக்குவமா நிறுத்தி வச்சுட்டு இருக்கான். ஸோ அப்ப அதற்கு சேவை பண்ணும்போது ஒரு அஜித்தான விஷயம். அதுக்கு வந்து எந்த விதமான உணர்வும் கிடையாது. ஸோ உணர்வற்ற பொருள் மேல கூட ஒருத்தன் வந்து பற்றுதல் வளர்த்துக்கிறான். இன்னைக்கு பௌதிக உலகத்துல இதுதான் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. உணர்வுள்ள பொருள் மேல யாரும் பற்றுதல் வளர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. உணர்வுள்ள மனிதர்கள் அவங்க மேல யாரும் பற்றுதல் வளர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. உணர்வே அற்ற மொபைல் ஃபோன், உணர்வே அற்ற காரு, உணர்வே அற்ற டிவி, உணர்வே அற்ற பல பொழுதுபோக்கு விஷயங்கள் மேல என்ன பண்றாங்க? மக்கள் பற்றுதல் வளர்த்துக்கிறாங்க. அதனால தான் என்னமோ தெரியல, மக்களுக்கு உணர்வுள்ள பொருள் மேல பற்றுதலே வளர மாட்டேங்குது. ஜடத்து மேல தான் என்ன பண்றாங்க? பற்றுதல் வளர்த்துக்கிறாங்க. இது இந்த உலகத்தினுடைய இயற்கையான விஷயமாவே இருக்கு. என்னது? இந்த உடல் இருக்கு இல்லையா? மக்கள் என்ன பண்றாங்க? இந்த உடம்பு மேலதான் பற்றுதல் வளர்த்துக்கிறாங்க. ஆனா, இந்த உடலுக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறந்து போனதுனால தான் என்ன பண்றது கிடையாது. அவங்க ஆத்மா பத்தி யோசிக்கிறது கிடையாது. ஆத்மா மேல பற்றுதல் வளர்த்துக்கிறது கிடையாது. பிரகலாத் மகாராஜனை கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இந்த உடல்லையே ரொம்ப ரொம்ப பிரியமான விஷயம் என்ன தெரியுமா ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நாம் தான். நம்மை காட்டிலும் இந்த உலகத்துல நமக்கு பிடிச்ச விஷயம் வேற எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும்போது அங்க சொல்லப்பட்ட உள்ளார ஆத்மா இருக்கு. ஸோ இந்த ஆத்மா இருக்கிறதுனாலதான் நமக்கு நம்மளே பிடிச்சிருக்கு. அந்த ஆத்மாவுக்கு பக்கத்துல பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த பரமாத்மாவை நம்ம உணர்றது கிடையாது. ஸோ அப்ப நாம் எந்த அளவுக்கு முதல்ல ஆன்மீக விஷயங்களை பத்தி மறுபடியும் கேட்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த ஆன்மீக விஷயத்தோட சம்பந்தத்தில் நம்ம இருந்துட்டே இருக்கோம், அந்த அளவுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு பற்றுதல் அப்படிங்கிறது வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல பற்றுதல் ரொம்ப ரொம்ப எளிமையானது. இந்த பௌதிக உலகமே பற்றுதல் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரமா என்ன பண்ணிடுவோம்? நம்ம ஒரு விஷயத்து மேல நாட்டத்தை வளர்த்துப்போம். அது பிரயோஜனமே இல்லை அப்படின்னாலும், அது நமக்கு தீமையே தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் இந்த உலகத்துல பற்றுதல் ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துரும். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பசங்களாவே இருப்பாங்க. திடீர்னு காலேஜ் போன பின்னாடி இல்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போன பின்னாடி என்ன பண்றாங்க? தீய பழக்கங்களை பழகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மேல ரொம்ப பற்றுதல் வந்துடுது. அதை விடவே முடியல அவங்களால. இந்த உலகத்துல பற்றுதல் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இந்த உலகமே அந்த பற்றுதல் அப்படின்ற ஒரு கொள்கையில தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப நாம் என்ன தெரியுமா பண்ணணும்? நம்முடைய மனசுக்கு ரொம்ப ருச்சிகரமான விஷயத்தை கொடுத்துடணும். ஏன்னா மனசு அதான் தூக்கி ஓடிட்டு இருக்கு. மனசுக்கு என்னைக்குமே புதுசு புதுசா தேவைப்படுது. மனசுக்கு என்னைக்குமே நல்ல சுவையான ஒரு விஷயம் தேவைப்படுது. மனசுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. மனசுக்கு ரொம்ப ரகசியமான விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. மனசுக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஹீரோயிக்கான விஷயத்த கேட்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. மனசுக்கு ரொம்ப சிக்கலான விஷயங்களை கேட்டு அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு இல்லையா?
அதனால மனசு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பக்கம், அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மனச என்ன பண்ணும் அந்த மனசுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய இந்த சுவையெல்லாம் குடுத்துடணும். ஆன்மீகத்தில இது எல்லாமே இருக்கு. நீங்க சாஸ்திரத்த எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, சாஸ்திரத்தில நமக்கு தேவையான எல்லா விதமான பற்றுதலுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கு. ம். பகவான் கண்ணுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, பகவானுடைய தரிசனத்து மேல பற்றுதல குடுத்துடணும். நம்ம தினசரி என்ன பண்ணணும், பகவானுடைய ரூபத்த பார்த்து, பார்த்து, பார்த்து பழக கத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்க, நெறைய இன்னைக்கு எல்லா ISKCONல இருந்தும் ஃபோட்டோஸ்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அப்லோட் பண்றாங்க. இல்ல லைவ் வீடியோஸ் போடுறாங்க. இல்ல நெறைய விக்கிரகங்களுடைய ஃபோட்டோஸ் நம்மகிட்ட இருக்கு. என்ன பண்ணலாம் அப்டின்னா, அதெல்லாம் நம்மளோட ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கலாம். நம்ம வொர்க் பண்ற இடத்துல, வீட்ல எல்லா இடத்துலயும் அந்த ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வைக்கலாம். தினமும் என்ன பண்ணலாம், அந்த ஃபோட்டோஸ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அவங்களையே பார்த்துட்டே இருக்கலாம். இது ஒரு பயிற்சியாவே பண்ணலாம். முதல்ல பயிற்சி முக்கியம். அதுக்கப்புறம் தான் அது பற்றுதலா மாறுது. ஸோ அப்ப என்ன பண்றார், அந்த அழகான ரூபத்த பார்த்து, பார்த்து பழகிட்டோம் அப்டின்னா, நம்ம கண்கள் என்ன பண்ணணும் அப்டின்னா, அதுக்கப்புறம் வேற ஒரு அழகான விஷயத்த பார்க்கவே தோணாது. ஸோ முதல்ல பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். அந்த பயிற்சியினால பற்றுதல் வளர்த்துக்கணும். அங்க நீங்க பரத மகாராஜனுடைய கதைய பார்த்தீங்க அப்டின்னா, பரத மகாராஜன் என்ன பண்றான் அப்டின்னா, உட்கார்ந்துட்டு தியானம் பண்றான். பகவான தியானம் பண்றான். தியானம் மட்டும் பண்றானே தவிர, அங்க ஒண்ணும் சேவை கிடையாது. 2 விஷயம் கிடையாது அங்க. சேவை கிடையாது, சத்சங்கம் கிடையாது. மற்ற பக்தர்களுடைய சங்கமும் கிடையாது. பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவையும் கிடையாது. ஏதோ கண்ண மூடுறாரு, தியானம் பண்றாரு, மறுபடியும் கண்ண திறக்கிறாரு, அவருடைய வேலைகள பார்க்கிறாரு, கண்ண மூடுறாரு, தியானம் பண்றாரு. இப்படி அவரால ரொம்ப நாள் இருக்க முடியல. ஆனா, எப்ப அவர் அந்த மான பார்க்க ஆரம்பிச்சாரோ, அப்ப அந்த மான் மேல என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரு பற்றுதல் வளர்க்க ஆரம்பிச்சார். காரணம் என்ன? அந்த மானோட சங்கம் ஏற்பட ஆரம்பிச்சது. 2வது அந்த மானுக்கு அவர் என்ன பண்ணாரு? சேவை பண்ண ஆரம்பிச்சார். அந்த சேவையினால பற்றுதல் அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு நாம் எந்த அளவுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அவர் மேல பற்றுதல் வளர ஆரம்பிக்கும். இந்த சேவை பண்றது அப்படின்னு வரும்போது தான் நம்ம எல்லாரும் அப்படியே ஸ்டக் ஆயிடுறோம். எல்லாரும் கிளாஸ் கேட்கிறதா இருந்தா என்ன பண்றோம்? எல்லாரும் முந்தடிச்சு கிளாஸ் கேட்கிறோம். உபன்யாசம் கேட்கறது, அ இல்ல புஸ்தகம் படிக்கிறது கூட என்ன பண்றோம்? உட்கார்ந்து படிச்சிடுறோம். காரணம் என்னது? நம்முடைய புத்திக்கு அது நல்லா இருக்கு. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நான் புதுசா இது தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு இத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய புத்தியை ஆனந்தப்படுத்துவதற்காக நம்ம என்ன பண்றோம்? உபன்யாசமோ, இல்ல புஸ்தகமோ படிக்கிறோம். அதுவும் கிருஷ்ணோட திருப்திக்காக படிக்கிறது கிடையாது. ஆன்மீகத்தையும் நம்முடைய இன்பத்திற்காக மாத்திக்கிறோம். நான் இத படிச்சு தெரிஞ்சுக்க போறேன். நான் இத படிச்சு தெரிஞ்சுக்க போறேன். நான் இத பார்க்க போறேன். நான் இத பேச போறேன். இத கேட்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? எல்லாமே பௌதிகமா மாத்திட்டோம் ஆன்மீகத்துக்கு ஆனா என்னைக்காவது நான் இத கிருஷ்ணருக்காக கேட்க போறேன். நான் இத கிருஷ்ணருக்காக படிக்க போறேன். நான் இத கிருஷ்ணருக்காக செய்ய போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு செய்றோமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப நம்முடைய அ ஆன்மீக செயல்கள் கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கிருஷ்ணருக்காக அப்படிங்கிறத மறந்து போயிட்டு, என்னுடைய சந்தோஷத்திற்காக அப்படின்னு மாறி போயிடுச்சு. எனக்கு இது கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கு. இவர் ரொம்ப நல்லா பேசுவாரு. இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. இது புதுசு புதுசா இருக்கு. அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, என்னைக்குமே நம்முடைய புத்தியை திருப்திப்படுத்துவதற்காக என்ன பண்றோம்? கிளாஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுடுறோம். புஸ்தகம் படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணோம்? இது கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணர் ரொம்ப திருப்தி அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? கேட்க ஆரம்பிக்கணும், படிக்க ஆரம்பிக்கிறோம். நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அ நாம் நம்முடைய இன்பத்திற்காக அப்படிங்கிறத கொஞ்சமாவது தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணணும்? கிருஷ்ணருக்காக அப்படின்ற விஷயத்துல என்ன பண்ணணும்? கொஞ்சமாவது ஈடுபட ஆரம்பிக்கணும். அப்படி செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அது பற்றுதல் வளர்க்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பற்றுதல் அப்படிங்கிறது சேவையினால தான் வருமே தவிர, மற்ற எந்த விதமான காரியத்தினாலும் வராது. சேவை அப்படிங்கிறது கிருஷ்ணருக்காக. இன்னும் குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா, கிருஷ்ணருக்காக நம்ம என்ன பண்ணணும்? பிரச்சாரம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்துக்கணும். ஏன்னா கிருஷ்ணருக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணருக்கு நம்ம ஏதாவது சேவை பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இந்த ஒரு சேவை பண்ணலாம். ஏன்னா மற்ற சேவைலாம் கிருஷ்ணருக்கு எல்லாம் பண்ண நெறைய பேர் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் காத்துட்டு இருக்காங்க கிருஷ்ணருக்காக சமைக்கிறதுக்கு, பூ கட்டுறதுக்கு, அ அவர் அலங்காரம் பண்றதற்கு, அவருக்கு மற்ற சேவைகள்லாம் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் காத்துட்டு இருக்காங்களாம். ஆனா, பகவானே விருப்பப்பட்டு இந்த உலகத்துல ஒரு சேவை பண்றாரு அப்படின்னா, அந்த சேவை என்ன தெரியுமா? பிரச்சாரம் அப்படிங்கிறது.
கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு எதுக்காக வரார்? கிருஷ்ணர் பல அவதாரங்களும் எதுக்காக வரார் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் பண்றது தான் வரார். என்ன பண்ண வரார்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு தன்னை பற்றிய பெருமைகளை சொல்லிக் கொடுத்து, எப்படியாவது அவங்கள தன்பால் ஈர்த்து மோட்சத்த கூட்டிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துல தான் என்ன பண்றார்? கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கே வரார். அப்ப நாம் கிருஷ்ணருக்கு ஒரு சேவை செய்ய முடியும். நாம் கிருஷ்ணருக்கு வந்து அன்புக்கான ஒரு பாத்திரமா அமைய முடியும் அப்படின்னா, நாம் கிருஷ்ணருக்கு எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்றோமோ, மற்றவங்களுக்கு இந்த கிருஷ்ண பக்திய சொல்லிக் குடுத்து, அவங்கள எந்த அளவுக்கு நம்ம இந்த கிருஷ்ண பக்தி கொண்டு வரோமோ, அதான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமாம். அந்த சேவை தான் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த சேவை பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியாமயே உங்களுக்கு கிருஷ்ணர் மேல பற்றுதல் வளர ஆரம்பிச்சுரும். இது வந்து பிராக்டிகலா நடக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கும். ஸ்ரீல பிரபுபாதுடைய உதாரணத்த எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கடவுள்னா என்ன? தர்மம்னா என்னன்னு தெரியாத அந்த மிலேச்சர்கள் சொல்லக்கூடிய அயல் நாட்டவர்கள். அவங்களுக்கு கலாச்சாரம் என்னன்னே தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் மேல பைத்தியமா மாறிட்டாங்க. கிருஷ்ணர் அப்படின்னா உயிரையே விட தயாராயிட்டாங்க. தங்களுடைய வாழ்க்கையே குடுக்க தயாராயிட்டாங்க. அவங்களால கிருஷ்ணர தவிர வேற எதுவுமே நினைக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கிருஷ்ணருக்கு உயர்ந்த சேவை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சேவை பண்ணதுனால, கிருஷ்ணர் மேல பற்றுதல் ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துருச்சு. என்ன சேவை பண்ணாங்க? கிருஷ்ணர பத்தி மற்றவங்களுக்கு சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சாங்க. இதான் வந்து நாம் செய்ய வேண்டியது. நெறைய ஆத்மாக்கள் என்ன பண்ணாங்க? ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. நெறைய ஆத்மாக்கள கிருஷ்ணர் கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. தங்கள ஒரு சேவகனா நெனச்சுக்கிட்டு, நாம என்ன பண்ணணும்? இந்த ஆத்மாக்களுக்கு உதவி செய்யணும். இந்த ஆத்மாக்கள எப்படியாவது கிருஷ்ணர் கிட்ட கூட்டிட்டு வரணும் அப்படின்னு எண்ணத்துல என்ன பண்ணாங்க? சேவை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த குணத்த நம்ம வளர்த்துக்கணும். நாம ஏதோ எனக்கு தெரியும். நான் ஏதோ பக்தி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏதோ படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இல்லாம என்ன பண்ணணும்? நெறைய ஆத்மாக்களை புதுசு புதுசா நம்ம வழிகள கண்டுபிடிக்கணும். எப்படி நெறைய புது வழியில ஆத்மாக்கள கூட்டிட்டு வரதுன்னு யோசிக்கணும். இப்ப ராமநவமி வருது. இந்த ராமநவமிக்கு நம்ம எப்படி மக்களை வந்து ராமர் பக்கத்துல இழுத்துட்டு வர்றது? ராமருடைய சேவையில ஈடுபடுத்துறது? ராமரை பற்றி மற்றவங்களுக்கு நம்ம எப்படி தெரிவிக்கிறது? இதேபோல் நெறைய யோசிக்க ஆரம்பிக்கணும். இது யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க புத்தியானது கிருஷ்ணர் மேல போக ஆரம்பிச்சுரும். இதுதான் நம்ம வந்து பகவான் மேல பற்றுதல் வளர்ப்பதற்கான ஒரே ஒரு விஷயம். இங்க கிருஷ்ணர் சொல்றாரு, "தஸ்மாத் சர்வேஷு காலேஷு" அர்ஜுனா, அதனால எல்லா சமயத்திலயும் மனுஸ்மர யுத்தேச்ச. என்ன நினைச்சுக்கிட்டே வேலை பண்றான்னு சொல்றாரு. ஏன்னா கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, "நீ இறக்கும் தருவாயில எந்த நினைவுல உயிரை விடுறியோ, அதை அடைவன்னு" சொல்லிட்டார். இறக்கும் தருவாயில ஒருத்தன் எதை நினைப்பான்? எது மேல பற்றுதல் இருக்கோ, அதான் நினைப்பான். அப்ப இறக்கும் தருவாய் எப்ப வரும்? சொல்ல முடியாது. எப்ப வேணா வரும். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், "தஸ்மாத்" ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நீ இறக்கும் தருவாயில எதை நினைக்கிறியோ அதை அடைஞ்சிருவ. அதனால எப்பயுமே என்ன நினைச்சுக்கிட்டே சண்டை போடு அப்படின்னு சொல்றார். இங்க சண்டை போடு அப்படின்னா உன்னுடைய தர்மத்தை செய் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணர் வந்து என்னைக்குமே தர்மத்தை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆன்மீகம் அப்படின்னா தர்மத்தை விட்டுட்டு ஓடுறது கிடையாது. நம்முடைய தர்மத்தை ரொம்ப சிறப்பா செய்யறது அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளே, கோட்பாடே. பகவத்கீதை நம்மளுக்கு தான் சொல்லிக் கொடுக்குது. எப்ப என்ன நினைச்சுக்கிட்டே சண்டை போடு, என்ன நினைச்சுக்கிட்டே கடமை செய் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே எப்படி கடமை செய்யறது அப்படின்னா 2டே விஷயம் தான். கிருஷ்ணருக்காக அப்படின்ற அந்த கடமை இருக்கணும். கிருஷ்ணரால அப்படின்ற அந்த எண்ணத்தோட செய்யணும். இது கிருஷ்ணருடைய அப்படின்ற அந்த புத்தியோட செய்யணும். இது 3 இருந்துச்சு அப்படின்னா கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு செய்யறதுக்கு சமம். நாம் எந்த கடமையை செஞ்சாலும் இது கிருஷ்ணனுடைய கடமை, எனக்கு கொடுத்திருக்கா, நான் செஞ்சுட்டு இருக்கேன். இது கிருஷ்ணரால தான் செய்யப்படுது. நான் செய்யல, உண்மையில இது கிருஷ்ணர் தான் செய்யறாரு. என்ன வெறும் கருவியா உபயோகப்படுத்திட்டு இருக்கார். 3வது, இந்த கடமையினுடைய பலன் கிருஷ்ணனுக்காக தான் செய்யறேன். எனக்காக கிடையாது. என்னுடைய சந்தோஷத்துக்காக கிடையாது. கிருஷ்ணனோட சந்தோஷத்துக்காக. அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விதமான எண்ணத்தோட நாம் எந்த கடமையை செய்ய ஆரம்பிச்சாலும் அந்த கடமையானது கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டே செய்வதற்கு சமம். ஏன்னா நம்ம எல்லா சமயத்திலையும் கிருஷ்ணர் நினைச்சுக்கிட்டே எல்லா கடமையும் செய்ய முடியாது. கடமை செய்யும்போது நமக்கு அந்த நினைவு மேல நம்மளுக்கு இருக்கணும். புத்தி இருக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கோயில்லயே கோயில்ல வந்து பாத்திரம் விளக்குறது, இல்ல கோயில சுத்தப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் பக்தி கிடையாதுன்னு நினைச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, காதுல வந்து இயர்ஃபோன் மாட்டிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உபன்யாசம் கேட்டுக்கிட்டோ, இல்ல வந்து கீர்த்தன் கேட்டுக்கிட்டோ என்ன பண்ணுவாங்க, சேவை பண்ணுவாங்க. அப்படி சேவை பண்றது ம் அ தப்பு இல்ல. பட் அது வந்து கவனக்குறைவை குடுக்குது. என்ன பண்றாங்க, அவங்க காதுல ஏதோ கேட்டுக்கிட்டு சமைக்கும்போது தப்பு பண்ணிருவாங்க. இல்ல சுத்தப்படுத்தும்போது சரியா கிளீன் பண்ண மாட்டாங்க.
அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் வந்து பெரிய சேவை கிடையாது. பகவானுடைய நாமத்த கேட்கறது, பகவானுடைய அ உபன்யாசத்த கேட்கறது தான் பெரிய சேவை அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க, காதுல அத கேட்டுட்டே பண்றாங்க. தேவையில்ல. நாம் சமைக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா அந்த பொருட்கள வாங்கிட்டு வந்து, அத சுத்தப்படுத்தி, அத அத வந்து நறுக்கி, அத சுத்தமா சமைத்து, ரொம்ப ருசிகரமா பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்ம பண்ணக்கூடிய சேவை. நம்ம சுத்தப்படுத்தும்போது ஒரு இடத்த ஒரு ஒரு கோயில சுத்தப்படுத்தும்போதோ, வீட்ட சுத்தப்படுத்தும்போதோ, இந்த வீடு கிருஷ்ணருடையது. நான் சுத்தமா வச்சிருக்கணும். கிருஷ்ணருக்கு அப்பதான் பிடிக்கும் அப்படின்ற எண்ணத்துல நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அது சேவையா மாறி போயிரும். இல்ல நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டோ, இல்ல கீர்த்தன் கேட்டுட்டோ, லக்சர் கேட்டுட்டோ செஞ்சீங்கன்னா, இதெல்லாம் நீங்க நினைக்கவே முடியாது. அப்ப நாம எந்த சேவை செஞ்சாலும், புத்தியோட, முழு மனச குடுத்து, முழு உணர்வோட என்ன பண்ணும், அந்த சேவை பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அவன் கிருஷ்ணர அடைவான். அத தவிர சந்தேகம் என்னடா அர்ஜுனா அப்படின்னு என்ன பண்றார் கிருஷ்ணர் இங்க ரொம்ப தெளிவா சொல்றார். நாம என்ன பண்ணணும்? நம்முடைய கடமைகள செய்யும் பொழுது, இந்த 3 விதமான புத்தியோட, இந்த 3 விதமான எண்ணத்தோட, இந்த 3 விதமான புரிதலோட என்ன பண்ணணும்? நம்ம கடமை செய்யணும். இது கிருஷ்ணருடைய கடமை. இது கிருஷ்ணருக்காக பண்றேன். இது கிருஷ்ணர் தான் பண்ண வைக்கிறார். இல்லையா? அவருடைய கருணையினால பண்றேன். அப்படின்ற இந்த எண்ணத்தோட என்ன பண்ணணும்? நம்ம எந்த கடமையா இருந்தாலும் செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சோம்னா, நமக்கு பற்றுதலும் வளரும். அதே சமயத்துல நாம என்ன பண்ணணும்? கிருஷ்ணருடைய ஞாபகத்திலயும் இருப்போம். அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றார்? கிருஷ்ணர் இங்க ரொம்ப அழகா சொல்றார். இதோட நம்ம நிறுத்தலாம். அப்படி நம்ம நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.